அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. தை மாதத்துடைய சிறப்பான பலன்களை எல்லாருமே பார்த்துருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் எப்படி சிறப்பான விஷயத்தை, சிறப்பான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். இதில் நிறைய பேர் ஜோதிடம் சார்ந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், நன்றிங்க. தொடர்ந்து பயணிப்போம். மாசி மாதத்துடைய பலாபலன் மற்றும் பரிகாரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 2025 மிக சிறப்பாக மாசி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் நமக்கு பலாபலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்ச் மாதம் அப்படிங்கும்போது 3வது மாதங்க. பங்குனி 17ஆம் தேதி தான் முடிவுக்கு வருது. அப்போ இந்த 31ஆம் தேதி வரையும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14/3/2025 மாசி 30ஆம் தேதி மிக சிறப்பான ஒரு மாங்கல்ய நோன்பு, சரடெல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு பெண்கள் நம்ம நல்ல கட்டுக்கழுத்தியாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு காருடைய நோன்பு கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. சத்தியவான் சாவித்திரி இந்த வரலாறை படிக்கணும். நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கௌரி பூஜை அப்படிங்கிற ஒரு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வருது. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை படிக்கும் பொழுது பெண்கள்லாம் எப்படி தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறது, கணவனை மதித்து நடக்கிறது எப்படி அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதில் கடைசியில் வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகைம்பாங்க. இப்போ நம்ம தமிழ் மாதமான சித்திரையில் பஞ்சாங்கமெல்லாம் வாசிப்போம். அதுபோல் தெலுங்கு வருட பிறப்பும் இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பங்குனி 16ஆம் தேதி வருதுங்க. அப்போ தமிழ் மாதமான மாசியும் பங்குனியும் இணைந்து வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே கிரகங்கள் கோச்சாரத்தில் மாறும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் வருடக்கோளாகவும் மாதக்கோளாகவும் மாறக்கூடிய அமைப்பு அற்புதமான விஷயங்க. ஏன்னா ஒரு விஷயம் மாற்றத்துக்கு, நம்மளுடைய வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துவதற்கு அது உதவாதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராசியுடைய அமைப்பு. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்விதமான பலன்களை நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற கோச்சார ரீதியாக ஒரு பொது பலன் தான் இது. அதை நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லாரும் இந்த கொஸ்டின் கேட்கும்போதும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும் பொழுதும் எனக்கு இந்த ராசிக்கு இப்படி நடக்குது, இது கரெக்டாக இல்லையாங்கிற இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பை வச்சு தான் கேந்திர திரிகோண பாவகத்திலெல்லாம் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்ச் மாதத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 3 விதமான கோள்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது வருடக்கோள்களாக மாறுது இடம் பெயர்ந்து. அதில் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அதனையும் சேர்த்து மார்ச் மாதத்துடைய பலாபலனை இனி வரும் ஒவ்வொரு வீடியோவிலையும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்களுக்கு மிக சிறப்பாக ஆங்கில மாதம் மார்ச் மாதத்துடைய பலாபலனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே நல்ல ஆதரவும், ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கேட்குற விஷயம்லாம் எப்படிங்க இந்த கோச்சாரம் அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க,
எனக்கு அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுங்க. ஏன்னா கிரகத்துடைய சூழ்நிலையை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன, ரிஷபத்துக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகஷீரெல்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு சுக்கிரனுடைய அதிபதி ஆதிக்கம் கொண்ட ராசிங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வேணும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், வாயில் வாக்கு கொடுக்குறதோ, ஒரு தொந்தரவோ அல்லது உறவுகளுடைய இரத்த சொந்தமான உறவுகள், சகோதர சகோதரிகளிடையே கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் வாதாட வேண்டாம். குடும்பத்தில் கவனமாக இருங்க, பேச்சை குறைச்சிக்குங்க. ஜென்மத்தில் குரு இருந்து இப்போ வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கார். அதுவே உங்களுக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய குணத்தை கொடுத்துரும். வருமானமெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள் மார்ச் மாதங்க. 11ஆம் இடத்துல நல்ல 4 கிரகம் இருக்குது. அப்போ உயர்வை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு செய்தி வரப்போகுது. ஏன்னா கிரகத்துடைய கோச்சாரம் அப்படி. அப்போ சனி பகவான் கும்பத்தில் இருந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துட்ருக்கார். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக முதலீடு வேண்டாம். இந்த மாதமும் அதிக முதலீடு போட வேண்டாம். புதிய தொழில் தொடங்குறவங்க தொடங்கலாம். சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ஆதரவோ பண பலமோ இருந்தால் செய்யுங்க. நண்பர்களிடையே கவனம் தேவை. நண்பர்களிடையே நட்பு வட்டாரத்திலேயே வார்த்தைகளையும் சரி, உங்களுடைய கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் மார்ச் மாதம். உடல் உபாதைகள் அப்படிங்கும்போது அம்மாவுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக போய் உடனே ஆஸ்பத்திரியில் பாருங்கள். குடும்பத்தில் ஒரு உற்சாகமான விஷயங்கள் நடக்க போது, விசேஷங்கள்லாம் ஏற்படுத்தியிருப்பீங்க. அப்படி ஏற்பாடு இல்லைன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள். இந்த செகண்ட் மேரேஜ், லவ் மேரேஜெலாம் இந்த மாதம் ஏற்பாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பங்குனியில் திருமணம் பண்ணலாமா, அப்படிங்க மாசியில் எல்லாம் திருமணம் பண்ணலாம். நம்ம முன்னோர்கள்லாம் பெரியவங்களாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயப்படவே வேண்டாம். தை மாசி பங்குனியில் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நல்ல மாதம் அப்படிங்கும் பொழுது சுமங்கலிகளுக்கு இந்த மாதம் வந்து நல்ல மாதம்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சரடு அப்படிங்கிறத நீங்கள் அதுவும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா குரு பகவான் அப்படின்னு மஞ்சளுக்கு அதிபதி, சுபகாரியங்களை நடத்தக்கூடியவர் ஜென்மத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக காருடையான நோன்பை நீங்கள் வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி எங்களுக்கு ஐதீகம் கிடையாதுங்க அப்படின்னா எந்த கோயில், அம்பாள் கோயிலில் தான் செய்வாங்க. மெயினாக பிள்ளையார் கோயில், அம்பாள் கோயிலெல்லாம் செய்வாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன செய்கிறாங்களோ அதுக்கு தானம் தர்மம், அந்த மங்கள பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க. அதுவே உங்களுக்கு சுபகாரியத்தை நடத்த கொடுக்க அமைப்பு உண்டு. குழந்தைங்கள்லாம் கவனமாக படிக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் கொஞ்சம் கூட இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்ம குரு கொஞ்சம் மட்டுப்படுத்து, புத்தியை வந்து தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். சினிமா துறை இருக்கக்கூடியவங்க, இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் நல்லா உறுதுணையாக இருக்குது. சுக்கிர பகவான் ராகுவோடு இருக்கார், மீனத்தில் ஜலத்தில் இருக்கிறனால 11ஆம் இடத்துல வர்றதுனால ரொம்ப சிறப்புங்க. வெளிநாடு வெளியூரெல்லாம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் சட்டுன்னு விசா கிடைக்கிறது. அதே போல் அங்கே வருமானமும் நிறையா கிடைக்குது. இங்கே லட்சக்கணக்குன்னா அங்கே பல லட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறத ஹாப்பியாக நீங்கள் உணரலாம். மீடியாவிலலாம் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் பிரபலியமான அரசியல் பிரமுகர் இவங்கெல்லாம் வெளியே வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த மார்ச்சில் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. செய்தியிலையோ அல்லது சேட்டலைட்லேயோ இது மாதிரி யூடியூப் சேனல்லையோ நிறைய விஷயங்கள் வரக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மீனத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை வச்சு சொல்கிறோம். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து பிரச்சனைகளை சில தடுமாற்றங்களை கொடுக்கும். சமாளிக்கக்கூடிய குணங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் போனால் எப்படிலாம் நமக்கு வந்து ஒரு வருமானம் வருங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கான உழைப்பையும் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தை மாதம் வழிபாடு எடுக்காதவங்க, குலதெய்வம் போக முடியலைங்க, பண்ண முடியலைங்கிற இந்த மாதம் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து குலதெய்வம், பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கமெல்லாம் இருந்தால் இந்த மாதம் வந்து தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு. எதாக இருந்தாலும் வெட்டுண்டு துண்டுண்டுங்க, சரி பார்த்துக்குவோம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுடைய விஷயத்தை தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ரிஷபத்திற்கு. வருமானம் பெருகக்கூடிய காலகட்டம் ரிஷபத்திற்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு பகவான் நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அப்போ இனிமேல் வேலை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். குழந்தைகள்னால நல்ல செய்தி வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு வரும். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய இந்த மாதம் நடக்கும். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதம் தான், பயப்பட வேண்டாம். அப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வழிபாடு அப்படிங்கும்போது
கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு எடுங்க. இந்த சுமங்கலி காருடையான் நோன்புக்கு வந்து மங்கள பொருட்கள் வாங்கி கொடுங்க. அதே போல் மார்ச் 29ஆம் தேதி நமக்கு வந்து சனிப்பெயர்ச்சின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அப்படிங்கும் பொழுது உங்களுடைய இடத்துக்கு எந்த இடத்துக்கு வரார்? 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு தான் வரார். சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. நான் சொல்லுவேன், ஒரு 17 நாட்களுக்கு முன்னாடியே அது பேச ஆரம்பிச்சிடும் அப்படிம்பேன். ஒரு கிரகப்பெயர்ச்சிங்கிறது அந்த கிரகம் பெயர்ந்து தான் பேசணும்லாம் கிடையாது. இப்போ குரு பகவான் 30 நாளைக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருவார். அதே போல் தான் நிவர்த்தி அடையுங்கும் போது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். தன்னோட இடத்துல பக்கத்தில் போய் வேலை செய்யலாமா, பக்கத்து வீட்டுக்கு நம்ம உபயமாக இருக்கலாமா, அப்படி இருந்தது இப்போ மாறக்கூடிய காலகட்டமாக போச்சு. அதனால் தன்னுடைய இடத்துலையே நம்ம பேசக்கூடிய விஷயம். அப்போ குரு தன்னோட இடத்துல சுக்கிரனுடைய இடத்துல இருந்து பொன்னும் பொருளும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு எப்படின்னா பிரதோஷத்துக்கு நந்தி பகவானுக்கு நல்ல ஒரு அபிஷேக பொருள் 3 வாங்கி கொடுங்க. பன்னீர், தேன், இளநீர் வாங்கி கொடுங்க. சிறப்பாக இருக்கும். விபூதியெல்லாம் அன்றைக்கி வந்து சிவபுராணம் பாடுங்க, விபூதி இட்டுக்குங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கும். அதே போல் சனி பகவான் பெயர்ச்சி அடையிறனால எங்கேயாவது பிரதிஷ்டை பெற்றன அப்படிங்கிற போது தஞ்சாவூர் போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப அருமையான ஸ்தலம். அந்த பெரிய கோயிலை போயிட்டு வழிபாடு எடுத்துகிட்டு அபிஷேகத்துக்கும் விபூதியும் செவ்வரளி மற்றும் வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மார்ச் மாதம் ஈசனுடைய அருள் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.